பிரபல நடிகையும் அதே போல் இயக்குனரினுடைய மகளுமான இனியா அவர்கள் இப்போ ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கக்கூடிய சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்க முதல்ல வந்து பாட வந்தப்போ எல்லாரையும் போல் நார்மலாக ஆடிஷனில் கலந்துக்கிட்டு தான் வந்திருக்காங்கன்றதை கேட்டதும் ஜட்ஜுகளுக்கே மிகப்பெரிய அளவில் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காக இருந்தது. பிரபலத்தினுடைய பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்காமல் எங்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு எல்லோரும் ரொம்பவே இனியாவை அப்போவே ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு தான் பார்த்தாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய அம்மாவும் தான். இந்த சூழலில் தேவயானி அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்காங்கன்றது தெரியுதுன்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பவித்ரா அவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு நிறைய விஷயங்களை மேடையிலேயே பண்ண ஆரம்பித்தாங்க தேவயானி அவர்கள். அவங்களுடைய கணவரும் கூட பவித்ரா அவர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தார், நிறைய உதவிகளை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த நிலையில் இப்போ என்னென்னா, கடந்த வாரத்தில் டவுன் பஸ் ரவுண்டு வைக்கப்பட்டது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கருப்பு நிலா நீ தான் கலங்குவதே அப்படின்ற அந்த பாட்டை எடுத்து பாடியிருக்காங்க இனியா. ஆனால் சில இடங்களில் அவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக பாடுறதை விட கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாடக்கூடியதுலேருந்து விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், சரியாக வந்து அவங்களுக்கு அந்த ராகத்துலேருந்து ஒரு இடத்துல அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எஸ்பி சரண் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல் இன்னும் வந்து அவங்களுடைய மார்க்கை ஒரு சில ஜட்ஜஸ் வந்து சொல்லாமல் வச்சுருக்காங்க. அதனால் இவங்க எலிமினேட் பண்ண போகிறாங்களான்னு ரசிகர்கள் எல்லோருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதோட கடந்த எல்லா வாரத்தை விட இந்த வாரம் இனியா நல்லாவே பாடினாங்கன்னு ரசிகர்களுடைய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. அதுக்கு தேவயானி அவர்கள் கூட ஒவ்வொரு வாரமும் நல்லாவே தன்னை மெருகேற்றி வராங்க. இனியா நல்லா பாடணும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி வரணும் அப்படின்ற நிறைய அவங்க உழைப்பை போட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நிச்சயமாக அடுத்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறது நல்லா பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தேவயானி அவர்களும் நிறைய ரசிகர்களுக்காக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ விஜே அர்ச்சனா அவர்கள் பொதுவாக பெண் குழந்தைகள் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அவங்களுடைய பொண்ணு ஜாரா போலவே அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ இனியா அப்படி ஆனதை நினச்சி அவங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதோட இனியா இதோடு வந்து அவங்களுடைய பயணத்தை முடிக்க போகிறதில்ல, அதையும் தாண்டி அவங்க வந்து நிச்சயமாக அடுத்ததில் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க. நடிகையாக இல்லாமல் பாடகியாக சினிமாவில் காலடி எடுத்து வச்சு முன்னேறி வரணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு அவங்களுடைய சார்பாக இவங்க பேசியிருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நல்லபடியாக பாடணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.